நயன்தாராவிற்கே டஃப் கொடுக்கும் பிரியா அட்லி. விமர்சனத்திற்கு உள்ளாகும் அட்லி. இயக்குனர் அட்லி ஜவான் படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு பாலிவுட்டிலும் மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக மாறியிருக்கிறார். மும்பையில் மாஸ் காட்டி வரும் அட்லி தனது மனைவி பிரியாவுடன் எடுத்திருக்கும் போட்டோ இணையத்தில் வைரலாகி லைக்குகளை குவித்து வருகிறது. தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் என பெயர் எடுத்த ஷங்கரின் நண்பன் மற்றும் எந்திரன் ஆகிய திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் அட்லி. அவரிடம் கலை நுணுக்கங்களை கற்றுத் தெரிந்து அதன் பின் தன் படத்தை தயாரித்து தொடர்ச்சியாக ஹிட் படத்தை கொடுத்து இன்று முன்னணி இயக்குனர்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார். இவர் ஆர்யா, நயன்தாரா, ஜெயை வைத்து ராஜாராணி படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர். முதல் படமே மாபெரும் வெற்றி அடைய பிறகு விஜயின் மெர்சல், தெரி, பிகில் என அடுத்தடுத்து வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக பல வெற்றிகளை குவித்த அட்லிக்கு பாலிவுட் ஆசை வர ஷாருக் கானை சந்தித்து கதை சொல்ல அவருக்கும் கதை பிடித்துவிட பாலிவுட் கிங் ஷாருக் கானை வைத்து ஜவான் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அட்லி காப்பி எடுத்து படத்தை எடுக்கிறார், காப்பி இயக்குனர் என பல விமர்சனங்கள் வந்தாலும் அவர் இயக்கும் படத்திற்கு என்று தனி ரசிகர் பட்டாளமே இருக்கின்றார்கள். அப்படி காப்பி படம் தான் ஜவான் என்று சர்ச்சை எழுந்தாலும் படம் மாபெரும் ஹிட் அடித்து வசூலில் மிகப்பெரிய அளவில் கல்லா கட்டியதால் ஷாருக் கானுக்கு அட்லியை மிகவும் பிடித்துவிட்டது. எனவே ஜவான் படத்தை தொடர்ந்து மீண்டும் அட்லி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க ஷாருக் கான் முடிவெடுத்திருப்பதாகவும் விரைவில் இந்த கூட்டணி மீண்டும் இணைய போவதாகவும் செய்திகள் வெளியாகிறது. ஜவான் படத்தின் மகத்தான வெற்றியால் பாலிவுட்டில் கடைவிரித்திருக்கும் அட்லி தற்போது தெரி படத்தை இந்தியில் ரீமேக் செய்து வருகிறார். இந்தியில் ரீமேக்காக உள்ள தெரி ரீமேக்கிற்கு அட்லி தான் தயாரிப்பாளர். இவரது தயாரிப்பில் ஏற்கனவே சங்கிலி புங்கிலி, கதவத்தொர, அந்தகாரம் போன்ற படங்கள் வெளியாகி ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றன. தெரி இந்தி ரீமேக்கில் பேபி ஜான் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. காலிஸ் இயக்கும் இப்படத்தில் கீர்த்தி சுரேஷ், பாமிகா கேபி, ஜாக்கி ஷெரீப், ராஜ்பால் யாதவ், மணிகண்டன், PS அவினாஷ் உள்ளிட்டோர் பலர் நடித்துள்ளனர். இப்படத்தில் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் படம் மே 31ஆம் தேதி உலகம் முழுவதும் திரைக்கு வரவுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இயக்குனர் அட்லி முகப்புத்தகம் என்னும் குறும்படத்தை எழுதிய போது அந்த படத்தின் ஹீரோயினாக நடித்த நடிகை பிரியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பின்னர் பிரியா அட்லி திரைப்படங்களில் நடிப்பதிலிருந்து ஒதுங்கினாலும் சமூக வலைதளங்களில் அவ்வப்போது ஆக்டிவாக இருந்து வருவார். அவ்வப்போது அட்லியுடன் அவுட்டிங் செல்லும் புகைப்படங்கள், பர்த்டே பார்ட்டி என தொடர்ந்து புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார். அண்மையில் இவர்கள் இருவரும் அம்பானி வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்ட புகைப்படம் இணையத்தில் ட்ரெண்டானது. தற்போது அட்லி தனது மனைவி பிரியாவுடன் செம ரொமான்ஸாக இருக்கும் போட்டோவை ஷேர் செய்துள்ளார். அந்த போட்டோவில் பிரியா முன்னழகு தெரியும்படி தொடை அழகை காட்டியும் போஸ் கொடுத்துள்ளார். இதை பார்த்த ஃபேன்ஸ் நயன்தாராவிற்கே டப் கொடுப்பீங்க போல என்றும் எதுக்கு இந்த கவர்ச்சி என்றும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். தமிழ் திரையுலகில் ஜெமினி கணேசன், சாவித்ரி ஜோடி தொடங்கி மணிரத்னம், சுகாசினி, சரத்குமார், ராதிகா, செல்வமணி, ரோஜா, சுந்தர் சி, குஷ்பு, அஜித், ஷாலினி, சூர்யா, ஜோதிகா என ஒரே துறை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையிலும் இணைந்து வெற்றிகரமான ஜோடிகளாக இருப்பது போலவே டைரக்டர் அட்லியும் திரைத்துறையில் இருந்து தன்னுடைய துணையை தேடி கொண்டார். இந்த ஜோடி ஆரம்பத்தில் பார்த்தால் எல்லோருமே எப்படி இவ்வளவு அழகான பொண்ணு அட்லியை விரும்பியது என்று கேள்வி எழுந்தது. இப்படி என்ன விஷயம்தான் இவர்களுக்கு இடையில் காதலை மலர வைத்து என்பது பற்றியும் சொல்லியிருந்தார்கள். இளம் தலைமுறையின் ஃபேவரட் படங்களில் ஒன்றான ராஜாராணி திரைப்படம் இருந்து இந்த படத்தை இயக்கியவர் தான் அட்லி. டிவி சீரியல்களில் நடித்து வரும் பிரியா சிங்கம், சிங்கம் 2 ஆகிய படங்களின் மூலம் திரைத்துறையில் தலை காட்டினார். இவர்கள் இருவருக்கும் காதல் மலர்ந்தது. திருமண வாழ்க்கையிலும் இணைந்தார்கள். அவர்களுடைய காதல் கதை என்ன என்று நாமும் பார்த்து விடுவோம் என்று பல ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பிரியா சின்னத்துறையில் மிகவும் பிரபலமான கனா காணும் காலங்கள் சீரியல் மூலமாக தான் அறிமுகமானார். அந்த சீரியலில் எல்லா பிரபலங்களையும் ரசிகர்களையும் மிகவும் ஈர்த்த சீரியல்களில் ஒன்று என்பதற்கு அதற்கு இப்போது ஏராளமான ரசிகர் பட்டாளமே இருக்கிறது என்றும் சொல்லலாம். அந்த சீரியலில் அட்லிக்கு பிடித்தமான சீரியல் ஆகுமா? இந்த ஜோடியை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.